வணக்கம் நேர்களே, மெய்வழியின் சமூக வழி நிகழ்ச்சிக்கு அன்போடு உங்களை வரவேற்றுக் கொள்கின்றேன். இந்த வருடம் முள்ளிவாய்க்கால் முடிவுக்கு கொண்டு வரப்பட்டு 15 ஆண்டுகள் கடந்திருக்கின்றது என்றதை இன்றும் நம்ப முடியாமல் இருக்கின்ற நிலை எங்கள் ஒவ்வொருவருக்கும் இருக்கின்றது. ஆனாலும் அந்த நினைவேந்தல்களோடும் மீண்டும் மீண்டும் தமிழ் இனம் தொலைத்த அந்த விடுதலை அபிலாஷைகளை மீட்டெடுப்பதற்கான அல்லது நீதி கோரலுக்கான போராட்டங்களை முன்னெடுக்க வேண்டிய காலத்தின் கட்டாயத்தில் உந்த தள்ளப்பட்டு கொண்டே இருக்கின்றோம். இந்த வருடம் 15 வருடங்கள் கடந்து நிற்கின்ற நிலையில் தொடர்ச்சியாக நினைவேந்தல்கள் நினைவு கூறப்பட்டு கொண்டு வருகின்ற வகையில் இந்த வருடமும் பிரித்தானியாவில் மே 18ஆம் திகதி பிரிட்டிஷ் தமிழ் ஃபோரம் பிரித்தானிய தமிழர் பேரவையினால் முன்னெடுக்கப்படுகின்ற முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் தொடர்பாக இன்று நாங்கள் உரையாட இருக்கின்றோம். இந்த உரையாடலில் பங்கேற்பதற்காக எங்களுடைய அன்புக்குரிய சுதா அவர்கள் பிரித்தானிய தமிழர் பேரவையின் மனித உரிமைகள் செயற்பாட்டின் இணைப்பாளராக செயற்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவரோடு இணைந்து இந்த முள்ளிவாய்க்கால் தடங்களில் கடந்து இன்று புலம்பெயர் தேசத்தில் வலிகளோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் கவிதா அவர்களையும் இணைத்துக் கொள்கின்றேன். வணக்கம் இருவருக்கும். வணக்கம். வணக்கம் சுதா. நாங்கள் தொடர்ச்சியாக உங்களுடைய செயற்பாடுகள், எங்களுடைய மக்களுடைய விடுதலை அபிலாஷை நோக்கிய பயணத்தில் பிரித்தானிய தமிழர் பேரவை தொடர்ச்சியாக இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் முள்ளிவாய்க்கால் நாங்கள் முடிவற்றதாக, தமிழர் வாழ்வோடு ஒன்றி போன ஒன்றாக, தமிழர் வாழ்விலிருந்து பிரித்து பார்க்க முடியாத வீழ்ச்சிக்கும் எழுச்சிக்குமான ஒரு சாட்சியமாக திகழுகின்ற இந்த முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் நிகழ்வு மீண்டும் எங்களுடைய நினைவு கூறலுக்கு மட்டும் கொண்டு வரப்படுகின்றதா என்ற கேள்வி பலர் மத்தியிலும் இருக்கின்றது. ஒரு நினைவேந்தலாக மட்டுமே இந்த முள்ளிவாய்க்கால் பார்க்கப்படுகின்றதாக இருக்கின்றது. இந்த 15 வருடங்கள் கடந்து இந்த பிரித்தானிய தமிழர் பேரவையினுடைய செயற்பாடுகளோடு இந்த முள்ளிவாய்க்கால் 15வது வருடத்தில் எப்படி பார்க்கப்படுகின்றது? நன்றி அக்கா. நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு கேள்வியோடு ஆரம்பிச்சிருக்கிறீர்கள். என்னென்று சொன்னால், இந்த முள்ளிவாய்க்கால் முடிந்து 15 வருடங்கள் ஆகிவிட்டன. ஆனால் இதை ஒரு நினைவேந்தலாக நாங்கள் நினைவேந்தி விட்டு செல்லுகின்றோமா என்ற ஒரு கேள்வியோடு தொடங்கி இருக்கின்றீர்கள். நிச்சயமாக இல்லை. என்னென்று சொன்னால், 2009ஆம் ஆண்டு அங்கே அந்த இறுதி யுத்தம் நிறைவேறிய பின்பு பிரித்தானிய பாராளுமன்ற சதுக்கத்திலே அங்கே 40,000க்கு மேற்பட்ட மக்கள், முதன்முறையாக 40,000க்கு மேற்பட்ட மக்கள் அங்கே படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார் என்ற ஒரு பதாகையை வைத்து அவர்களுக்கான அஞ்சலியை ஆரம்பித்து அன்றிலிருந்து இன்று வரை உங்களுக்கு தெரியும், பிரித்தானிய பாராளுமன்ற சதுக்கத்தில் ஆரம்பிக்கப்பட்டு பின்பு பிரித்தானிய பாராளுமன்றத்தினுள் பல கேம்பெயின்களை அங்கே நாங்கள் முன்னெடுத்திருந்தோம். அதில் ஒன்று ஆதியலை, அதாவது காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள் சம்பந்தமான விஷயமாகவும், அல்லது அந்த அன்லாக் த கன்சன்ட்ரேஷன் கேம்ப். அது மட்டுமல்லாது ஒரு சர்வதேச சுயாதீன விசாரணை வேணும், ட்ரிபிள்ஐ என்று சொல்லக்கூடிய அந்த கேம்பெயினை பிரித்தானியாவில் ஆரம்பிக்கப்பட்டு அதை சர்வதேசமயப்படுத்தி இன்று சர்வதேச நாடுகளினூடாக இந்த நீதி பயணத்தை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றோம். ஆகவே இந்த முள்ளிவாய்க்கால் நிகழ்வென்றது ஒரு நிகழ்வாக இருக்கக்கூடாது. நாங்கள் பிரித்தானிய தமிழர் பேரவையை பொறுத்தவரையிலே இதை எப்படி சர்வதேசம் இன்று யூத இன மக்களுக்கு நடத்தப்பட்டது ஒரு இனப்படுகொலை என்றதை ஹொலோகாஸ்ட் டே என்று சொல்லி பல சர்வதேச நாடுகளிலும் பல சர்வதேச அரங்குகளிலும் அல்லது அந்த யூத மக்கள் வாழும் பிரதேசங்கள் எல்லாம் அந்த இனப்படுகொலையை நினைவு கூர்ந்து வருகின்றார்களோ, அதே போன்று எங்களுடைய மக்கள் இறுதியாக, அதாவது அந்த இனப்படுகொலையின் உச்சக்கட்டம் முள்ளிவாய்க்காலிலே நிறைவேறியது. இலங்கை சுதந்திரமடைந்த காலத்திலிருந்து திட்டமிட்டே அந்த தமிழ் மக்கள் மீது மாறி மாறி வந்த அந்த சிங்கள அரசாங்கங்கள் மேற்கொள்ளப்பட்ட இனப்படுகொலை, அதனுடைய ஒரு உச்சக்கட்டம் முள்ளிவாய்க்காலிலே நிறைவேறியது. அது இன்னும் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றன பல வடிவங்களிலே. ஆகவே இந்த முள்ளிவாய்க்கால் என்று சொல்வது எங்கள் மக்கள் மீது நடத்தப்பட்ட ஒரு இனப்படுகொலை. அந்த இனப்படுகொலைக்கான நீதி என்றும், அந்த நீதிக்காக எங்களுடைய மக்கள் ஒன்று திரண்டு சர்வதேசத்திடம் நீதி கேட்க வேண்டும். ஆகவே இது ஒரு நினைவாக நாங்கள் அங்கே விளக்கு ஏற்றி நினைவு கூறி போட்டு செல்வதில்லை. அது எங்களுடைய ஒரு திட்டவட்டமாக நாங்கள் ஒரு முடிவெடுத்தது என்று சொன்னால், இதை எப்படி சர்வதேச தளத்திலே நாங்கள் கொண்டு சென்று
அந்த இனப்படுகொலைக்கான ஒரு நீதி பொறிமுறையை உருவாக்க வேண்டும். அதை நோக்கி பிரித்தானிய தமிழர் பேரவை இந்த 15 வருடங்களிலே நாங்கள் பயணித்து வருகின்றோம். அது பிரித்தானியா மட்டுமல்ல, உங்களுக்கு தெரியும், இன்று சர்வதேச தளத்திலே அது ஐரோப்பிய யூனியனாக இருக்கலாம் அல்லது ஐநாவாக இருக்கலாம், பல தளங்களிலே இந்த நீதிக்கான எங்களுடைய நகர்ந்த வண்ணம் இருக்கின்றன. நீதிக்கான நகர்வை நோக்கி பலருடைய முயற்சி இருக்கின்றது. இந்த வகையில உங்களுடைய முயற்சி ஒரு 15 வருடங்களாக விடாமுயற்சியாக இருப்பது உண்மையில் வரவேற்கத்தக்க ஒன்றாகவும் காலத்தின் தேவையாகவும் இருக்கின்றது. இந்த வகையில் பலருக்கு இந்த காலங்களில் முள்ளிவாய்க்கால் நினைவேந்தல் வருகின்ற பொழுது மக்கள் மத்தியில் எழுகின்ற கேள்வி, எங்களுடைய நீதிக்கான போராட்டமாக முன்னெடுக்கப்படுகின்ற போராட்டங்கள் வெற்றியை தரக்கூடியனவா அல்லது பலாபலன்களை தரக்கூடியனவா என்ற கேள்வி இருக்கின்றது. ஏனென்றால் சர்வதேசமே ஒன்று திரண்டு அந்த முள்ளிவாய்க்கால் பகுதிக்குள் நெரிச்சலாக ஒரு ஊசி விழுந்தால் கூட விழ முடியாத அளவுக்கு மக்கள் நெருக்கமாக இருந்த பகுதியில் குண்டுகள் போடப்பட்டு மக்கள் அழிக்கப்பட்ட சம்பவங்கள் இன்னும் நினைவுகளில் இருக்கின்றன. ஆகவே அனைத்து சர்வதேசமே சேர்ந்து ஒரு இனத்தினுடைய அழிவுக்கு காரணமாக இருந்த இந்த சர்வதேசம் நோக்கி கேட்கப்படுகின்ற நீதி கோரல் அவர்களுடைய செவிகளுக்கு எட்டுமா அல்லது பலாபலன்களை இதுவரை ஏதாவது ஒரு சின்ன நகர்வை அல்லது மாற்றத்தை இவ்வளவு காலமும் ஏற்படுத்தி இருக்கின்ற உங்களுடைய முயற்சிகளில் ஏதாவது சிறு பலன்கள் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கிறது என்று உங்களால் அவதானிக்க முடிகின்றதா? இந்த காலத்தில் உங்களால் தரக்கூடிய பதில் என்ன? நிச்சயமாக குறிப்பாக நான் பார்த்த அனுபவங்கள் 2009ஆம் ஆண்டு இந்த போர் முடிந்த பின்பு எங்களுடைய இந்த நீதிக்கான பயணம் வந்து ஐநாவிலே ஆரம்பிக்கப்பட்ட பொழுது, ஐநாவினுள் நாங்கள் சென்று வேலை செய்யும் பொழுது எங்களை தமிழர்கள் என்று சொன்னால் ஒரு பயங்கரவாத இனம் அல்லது ஒரு பயங்கரவாத போராட்டம் என்று தான் அங்கே பல நாடுகளுடைய பிரதிநிதிகள் எங்களை கண்டால் கூறுவார்கள். நீங்கள் தமிழ் என்றால் நீங்கள் டெரரிஸ்ட் என்று தான் சொல்லியிருந்தார்கள். இது சூடானாக இருக்கலாம், பல கியூபா போன்ற பல நாட்டினுடைய அந்த உறுப்பினர்கள். அதை நாங்கள் அங்கே சென்று எங்களுடைய அந்த போராட்டத்தின் நியாயம், இந்த போராட்டம் எதற்காக நடைபெற்றது, இந்த படுகொலை செய்யப்பட்ட மக்கள் வந்து அவர்கள் அநியாயமாக ஒரு சாதாரணமான மக்கள் அங்கே பல்லாயிரக்கணக்கில் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். அந்த UN ரிப்போர்ட்டின் படி 70,000க்கும் மேற்பட்ட மக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். ஆகவே அதை நாங்கள் அவர்களுக்கு தெளிவுபடுத்தி, இன்று நீங்கள் பார்த்தீர்களாக இருந்தால் சர்வதேச நாடுகளினுடைய INGO என்று சொல்லக்கூடிய இன்டர்நேஷ்னல் அந்த நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன் போன்ற அமைப்புகள் எங்களுக்காக குரல் கொடுக்கின்றார்கள். அந்த 2009ஆம் ஆண்டு போர் நடைபெறும் பொழுது மௌனமாக இருந்த நாடுகள் அல்லது நீங்கள் குறிப்பிட்டது போல் பல நாடுகள் சேர்ந்து எங்களுடைய மக்களை அழிப்பதற்காக இலங்கை அரசாங்கத்துக்கு உதவி இருந்தார்கள். உங்களுக்கு தெரியும், நாடுகள் தங்களுடைய அந்த சுய லாபங்களுக்காகத்தான் அவர்கள் வேலை செய்வார்கள். அல்லது அந்த அமெரிக்காவில் நடைபெற்ற அந்த ட்வின் டவர் தாக்குதலுக்கு பின்பு அந்த வார் ஆன் டெரர் என்ற ஒரு ஸ்லோகனை வைத்துத்தான் இலங்கை அரசாங்கம் வந்து இந்த மக்களை படுகொலை செய்வதற்கு பல நாடுகளுடைய உதவிகள் எடுத்திருந்தது. இன்று நாங்கள் இந்த 15 வருட காலத்திலே எங்களுடைய மக்களுடைய போராட்டம் ஒரு நியாயமான போராட்டம், அங்கே படுகொலை செய்யப்பட்டவர்கள் அநியாயமாக படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் என்று சொல்லி இன்று சர்வதேச நாடுகளும் அல்லது நாடுகள் அல்லாத நிறுவனங்களும் வந்து எங்களுக்காக குரல் கொடுக்கின்றார்கள். உதாரணமாக இன்று அந்த உங்களுக்கு தெரியும், இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளாக இருக்கலாம், அல்லது அங்கே ஒரு கைது செய்யப்பட்டால் அல்லது ஒருவர் அங்கே கைது செய்யப்பட்டு ஒரு டோர்ச்சர் பண்ணப்பட்டால், அல்லது இன்று அங்கே எங்களுடைய மக்கள் இன்று உங்களுக்கு தெரியும் 2009ஆம் ஆண்டு பின்பு மஹிந்த ராஜபக்ஷ கோத்தபாய ராஜபக்ஷ ஆட்சி இருந்த காலத்திலே மக்கள் வாயை துறைந்து தங்களுக்கு நடந்த படுகொலைகளை கூட கதைக்கலாத ஒரு காலம் இருந்தது. ஆனால் இந்த சர்வதேச நாடுகளின் ஊடாக அல்லது இந்த ஐநாவின் ஊடாக நாங்கள் சென்று அங்கே நடந்து கொண்டிருப்பதை நாங்கள் நாடுகளுக்கு எடுத்து கூறும் பொழுது அங்கே மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு பொறிமுறை ஒன்று சர்வதேசத்தின் ஊடாக உருவாக்கப்படுகின்றது. அங்கே எங்களுடைய மக்கள் மீது நடத்தப்படும் அநியாயங்கள் இன்று உடனடியாக சர்வதேச நாடுகளின் ஊடாக கொண்டு வரப்படுகின்றோம். அது மட்டுமல்லாது 2009ஆம் ஆண்டுக்கு பின்பு நாங்கள் ஐநாவில் வேலை செய்யும் பொழுது தாயகத்தில் இருந்து கூட அங்களுடைய அந்த மக்கள் அல்லது அந்த பாதிக்கப்பட்ட உறவுகள் வந்து இங்கே அவர்களுக்கு நடந்தவற்றை கூட முடியாத ஒரு காலம் இருந்தாலும்
இன்று அவர்கள் ஐநாவிற்கு வந்து அங்கே நடைபெறுவதை எடுத்து கூறுகின்றார்கள் அல்லது நடந்ததை எடுத்து கூறுகிறார்கள் என்று சொன்னால், இது இந்த ஐநாவின் ஊடாக நாங்கள் சென்று வேலை செய்து அந்த மக்கள் மீது ஒரு 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 பாதுகாப்பு மக்களுக்கான ஒரு பாதுகாப்பு பொறுமுறை ஒன்றை உருவாக்கியதன் மூலமாகத்தான் இது நடைபெறுகின்றது. ஒன்று. ரெண்டாவது, இந்த 15 வருட காலங்களுக்குள்ளே உங்களுக்கு தெரியும் 2015ஆம் ஆண்டு அங்கே ஐநாவிலே ஒரு 241 பக்கங்கள் கொண்ட அறிக்கை கொண்டு வரப்பட்டது. அதுவும் ஒரு சர்வதேச தளத்திலே ஒரு முக்கியமான ஒரு இன்ஸ்டிடியூஷனில் எங்களுடைய மக்கள் மீது நடத்தப்பட்ட அந்த படுகொலைகள் சார்பாக அந்த ரிப்போர்ட் ஒன்று அங்கே கொண்டு வரப்பட்டு, அதைத் தொடர்ந்து பல சவால்கள் உங்களுக்கு தெரியும். இந்த உலகப்பந்திலே பல சவால்களுக்கு மத்தியில் தான் எங்களுடைய அந்த வேலை திட்டங்களும் நகர்ந்து கொண்டிருக்கின்ற பல நாடுகள் தங்களுடைய சுய லாபத்தினூடாகத்தான் அவர்களும் வேலை செய்கின்றார்கள். ஐநா என்று சொன்னால் அது ஒரு நீங்கள் நினைக்கக்கூடாது ஐநா எங்களுக்கு ஒன்றும் செய்யவில்லை என்று சொல்லி. அது பல நாடுகளை சேர்ந்த ஒரு 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 கூட்டு ஒரு அங்கம்தான் அந்த ஐநா. ஆகவே குறிப்பாக நாங்கள் வாழ்கிற நாடுகள் கூட அதில் ஒரு முக்கியமான ஒரு அங்கமாக இருக்கின்றன, அங்கத்துவ நாடுகளாக இருக்கின்றன. ஆகவே அங்கே அந்த 2014ஆம் ஆண்டு அந்த ரிப்போர்ட் கொண்டு வரப்பட்டு, இன்று நாங்கள் அங்கே நடந்த அந்த இனப்படுகொலைகளை ஆராய்வதற்காக ஒரு பொறிமுறையை உருவாக்கியிருக்கின்றோம். ஐநாவிலே உங்களுக்கு தெரியும் இன்று ஒரு பொறிமுறை இருக்கின்றது. மிகவும் கவலை என்னென்னு சொன்னால் பல பேருக்கு இது தெரியாது. இந்த பொறிமுறை உருவாக்கப்பட்டு 2 வருடங்கள் ஆகின்றன. இது செப்டம்பர் மாதம் நிறைவுக்கு வரப்போகின்றது. இந்த பொறிமுறையினூடாக ஐநாவிலே நாங்கள் 2014ஆம் ஆண்டு கையளிக்கப்பட்ட பல ஆதாரங்கள் அல்லது அதன் பின்பு இந்த பொறிமுறை உருவாக்கப்பட்ட பின்பு பிரித்தானிய தமிழர் பேரவை அவர்களுடன் தொடர்புகளை ஏற்படுத்தி இன்னும் பல ஆதாரங்களை திரட்டி நாங்கள் இந்த பொறிமுறையின் இருப்பவர்களிடம் கையளித்து வருகின்றோம். ஏனென்று சொன்னால் இது மிகவும் முக்கியம். நாங்கள் பல இடங்களிலே சென்று போராட்டங்களை நடத்த வேண்டும். ஆனால் எங்கள் மக்கள் மீது நடத்தப்பட்டது ஒரு இனப்படுகொலை என்று சொன்னால் அந்த இனப்படுகொலைக்கான ஆதாரங்களை திரட்டி தான் நாங்கள் அந்த ஆதாரங்களை வைத்துத்தான் நீதியை பெற முடியும். ஆகவே அந்த ஆதாரங்கள் இன்று அவர்களிடம் கொடுக்கப்படுகின்றது. அவர்கள் அதில் 13 உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அந்த பொறிமுறையை நாங்கள் கூறுவது என்று சொன்னால் 2021-22ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்ட அந்த ஐநாவில் கொண்டு வரப்பட்ட ரெசல்யூஷன் தீர்மானத்தின் அடிப்படையிலே இன்று அந்த பொறிமுறை உருவாக்கப்பட்டு அவர்களுக்கு கொடுக்கப்பட்ட அந்த மேண்டேட்டின் அடிப்படையிலே அந்த ஆதாரங்களை அவர்கள் இன்வெஸ்டிகேஷன் செய்து ஒரு ஃபியூச்சர் ப்ராசிக்யூஷன்ஸுக்கான ஃபைல்ஸை தயார் செய்து வருகின்றார்கள். இது எங்களுடைய கைகளில் இருக்கின்றன. இந்த 15 வருடங்களிலே மிகவும் ஸ்லோவாகத்தான் நகர்ந்திருந்தாலும் பல சவால்களுக்கு மத்தியிலே இந்த பொறிமுறையை உருவாக்கி இருக்கின்றோம். இதை மிகவும் கவலை என்னென்று சொன்னால், இதில் நாங்கள் இன்றைய உலகப்பந்திலே பல நாடுகளிலே தமிழ் மக்கள் வாழ்ந்து வருகின்றோம். ஆனால் இப்படி ஒரு பொறிமுறை உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் நாங்கள் பங்கு கொள்ள வேண்டும். இந்த பொறிமுறையின் முக்கியத்துவம் என்னவென்று சொன்னால், அது தாயகத்தில் இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, இங்கே இருப்பவர்களாக இருந்தாலும் சரி, அவர்களுக்கு பலவேற்கு தெரியவில்லை. ஆகவே வேலைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. இந்த பொறிமுறை அந்த இன்வெஸ்டிகேஷனை செய்கின்றது. இதுக்கு அடுத்ததாக இன்னொரு படி மேலே சென்று அந்த நடந்த அந்த இனப்படுகொலைக்கான ஒரு இன்வெஸ்டிகேஷன் பொறிமுறை ஒன்றை உருவாக்குவதுதான் எங்களுடைய வேலையாக இருக்கின்றது. ஆகவே இந்த 15 வருடங்களிலே நாங்கள் மெதுவாக சென்றிருந்தாலும் ஒரு நிலைக்கு சென்றிருக்கின்றோம். இன்னும் நாங்கள் பல வேலைகளை செய்ய வேண்டியிருக்கின்றது. இது பிரித்தானிய தமிழர் பேரவை மட்டும் செய்கிற வேலை அல்ல. என்று சொன்னால் 2009ஆம் ஆண்டு போர் அங்கே நடைபெற்று கொண்டிருக்கும் பொழுது பல சர்வதேச நாடுகளிலே எங்களுடைய மக்களுடைய போராட்டங்கள் வந்து வீதிகளிலும் பல இடங்களில் நடைபெற்றன. அந்த போராட்டத்தை நிறுத்துவது, ஆனால் அன்று நிறுத்த முடியவில்லை. ஆனால் இன்று அங்கே நடைபெறும் அது நிலபரிப்பாக இருக்கலாம், பல விஷயங்களை நாங்கள் சர்வதேச நாடுகளூடாக எடுத்து சென்று சர்வதேச நாடுகளை கூட நாங்கள் அவர்கள் இலங்கை அரசாங்கத்திடம் ஒரு அழுத்தத்தை கொடுத்து கேள்வி கேட்கக்கூடிய அளவுக்கு இருக்கின்றது. நல்லது சுதா, ஒரு நீண்டதொரு விளக்க உரை. உண்மையில் சிலருக்கு தெரியவில்லை என்ற உங்களுடைய மன ஆதங்கம். ஆனாலும் கூட மக்கள்
தெரிவதிலோ அல்லது அவளுடைய வாழ்வு ஓட்டத்தில் அதை கண்டுகொள்வதிலோ சிலது சிரமங்கள் அல்லது தடங்கல்கள் அல்லது தவிர்த்தல்கள் கூட இருக்கலாம். ஆனால் அதனை கடந்து தொடர்ச்சியாக மக்களுக்காக பயணிக்கப்பட வேண்டிய தேவை இருக்கின்றது. சாதாரண நிலையிலிருந்து அடுத்த நிலைக்கு மாறுபவர்கள் கூட அதற்கு செய்ய வேண்டிய தேவை இருக்கின்றது. பிரித்தானிய தமிழர் பேரவை அதற்கான முனைப்போடு உத்வேகமாக செயலாற்றுவது மிகவும் நன்றிக்கடனோடு நாங்கள் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கு. இந்த நேரத்தில் கவிதா எங்களோடு இருக்கிறீங்க. முள்ளிவாய்க்காலினுடைய மரண ஓலம் இன்னும் காதுகளில் இன்னும் ஓயவில்லை என்றே சொல்ல வேண்டும். அந்த முள்ளிவாய்க்கால் மண்ணின் பிணக்குவியல்களை கடந்து வந்த உங்களுடைய வாழ்வுக்காக உங்களுடைய மனங்களில் இன்னும் ஆறா வடுக்கள் இருக்கும் என்ற ஒரு பச்சாத்தாபம் எங்களுக்கு இன்னும் இருக்கின்றது. இதை நினைக்கும் இந்த நிலையில் உங்களுடைய அனுபவங்களோடு எங்களோடு இணைந்திருக்கிறீர்கள். மறக்கப்படக்கூடிய அல்லது மறந்துவிடக்கூடிய சம்பவமாக நாங்கள் முள்ளிவாய்க்காலை கொள்ளலாமா? அல்லது சில பேர் சொல்லுவார்கள் அதற்கிருந்து வந்தவர்களை நாங்கள் மீண்டும் மீண்டும் அந்த வடுக்களை அல்லது வலிகளை தோண்டி எடுப்பதன் மூலம் மீண்டும் அந்த அவர்களுக்கான வலிகளை நாங்கள் கொடுக்கின்றோம் என்று உங்களுடைய மனப்பார்வையில் உங்களுடைய இந்த 15 வருடம் கடந்து இந்த முள்ளிவாய்க்காலை கடந்து வந்திருக்கிறீங்க. உங்களுடைய மனதில் அந்த காலம் எப்படி ஒவ்வொரு வருடம் வரும்போது எப்படி உங்களுடைய மனப்பதிவில் காட்சியாக அமைகின்றது அல்லது ஆழமாக பதிந்திருக்கின்றது என்று சொல்லுங்க. கண்டிப்பா அது மறக்கவோ அதை மௌனிக்கவோ முடியாத ஒரு காலமா தான் இருக்கிறது. ஒவ்வொரு மே வரும்போதும் அது எங்களுக்கு ஞாபகம் வராது. ஒவ்வொரு நாள் வரும்போதுமே அந்த சம்பவங்கள் எங்களுக்கு ஞாபகத்துல வருமே என்றால் தொடர்ச்சியா 10 மாசங்கள் நாங்கள் அதுல அந்த போராட்டத்துக்குள்ள முடக்கப்பட்டிருக்கிறோம். கிட்டத்தட்ட நான் மல்லாவில இருந்து வட்டுவாகல் வரைக்கும் பாதிக்கப்பட்ட ஒரு ஆள் தான் நான். அதுபோல எவ்வளோ மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறோம். அந்த 10 மாசத்துலயும் ஒவ்வொரு நாளும் எவ்வளோ மக்கள் உயிரிழக்கிறதையும் அவங்க காயப்படுறதையும் பார்த்து கொண்டே தான் இருந்தாங்க. அப்போ இந்த மே மாத்திரம் எங்களுக்கு ஞாபகப்படுத்தாது, அந்த ஒவ்வொரு நாளுமே எங்களுக்கு அதை ஞாபகப்படுத்தி கொண்டு தான் இருக்கும். கண்டிப்பா அது சொல்ல போனா அப்படி என்ன அது ஒரு ரணமா தான் இருக்கும் மனசுல. ரணங்களோடு வாழ்வது அவ்வளவு சுலபம் அல்ல என்பது கவிதா எங்களால் புரிந்து கொள்ளக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. இந்த வேளையில் இந்த எப்படியான எண்ணம் உங்களிடத்தில் தோன்றுகிறது? ஈழத்தமிழினத்துக்கு விதிக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட ஒரு பெரும் துரோகமாக நீதியாக நாங்கள் இந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்றோம். உங்களுடைய மனப்பாங்கில் நீங்க எப்படி பார்க்குறீங்க? ஏனென்றால் அத்தனை பிணக்குவியல்களையும் இந்த உறவுகள் சொந்தங்கள் அத்தனையும் தொலைத்து கடந்து வந்த உயிர் தப்பிய ஒரு சாட்சியமாகத்தான் நீங்க இப்பொழுது வந்திருக்கிறீங்க. இந்த நிலையில இப்பொழுது நாங்கள் எடுக்கின்ற போராட்டங்கள் இதற்காக தொடங்குகின்ற இன்னும் ஒரு அழிவு வேண்டுமா அல்லது இன்னும் ஒரு துன்பம் வேண்டுமா என்ற அளவுக்கு விலகி போகிற ஆட்களும் இருக்கிறார்கள். இவர்களை பற்றி உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு? கண்டிப்பா அப்படி விலகி போக முடியாது. தமிழ் மக்களா இருந்தா உண்மை அப்படி விலகி போக கூடாது. இப்ப இதுல பாத்தீங்களா முள்ளிவாய்க்காலுக்குள்ள இருந்து இவ்வளவு ஊருக்குள்ள இருந்து இவ்வளவு பார்த்து வந்த இவ்வளோ மக்கள் இப்ப புலம்பெயர் தேசத்துல வாழினம் அவியல் தங்களோட பிள்ளைகளுக்கு இதை கண்டிப்பா எடுத்துக்கொண்டு போகணும். என்ன அப்ப அவைய சிறார்களா இருந்த சிறு பிள்ளைகளா இருந்தவைனா இப்ப இளைஞர்கள் யுவதிகளா வந்துட்டினா கண்டிப்பா அந்த பெற்றோர்கள் கண்டிப்பா வைக்க பெரிய ஒரு கடமை ஒன்று இருக்குது. எங்கட சமுதாயத்துக்கு இழைக்கப்பட்ட அநீதி இந்த கொடுமையை எங்கட பிள்ளைகளுக்கு எடுத்து சொல்லி அடுத்த காலகட்டத்துக்கு இதை கண்டிப்பா நகர்த்தி கொண்டு போவோம் வேணும் என்றது என்னுடைய ஒரு ஆழமான கருத்து. நல்லது கவிதா. உண்மையில் ஒரு கொலை களமாக இருந்த அந்த முள்ளிவாய்க்கால் நம்முடைய ஈழத்தமிழினத்தின வாழ்வில மறக்க முடியாத அல்லது மறைக்கப்பட முடியாத ஒரு சாட்சியமாக இருக்கின்றது. அதற்கான நீதி கோரலுக்கான முனைப்போடு ஈடுபட வேண்டியது அல்லது நினைவேந்தல்களோடு அவர்களுடைய ஆத்ம சாந்திக்காக வேண்டுவதோடு ஈழத்தமிழத்தினுடைய நிமிர்வுக்காக தொடர்ச்சியாக போராட வேண்டிய தேவை இருக்கின்றது. இந்த வேளையில் சுதா, எங்களுடைய எழுச்சிக்கும் வீழ்ச்சிக்குமான அடையாளமாக இந்த முள்ளிவாய்க்கால் பலரால் பார்க்கப்படுகின்றது. யுத்தத்திற்கு இந்த முள்ளிவாய்க்கால் முடிவுக்கு கொண்டு வரப்படுவதற்கு முதல் தமிழ் வடக்கு கிழக்கு பிரதேசங்கள் எல்லாம் ஒரு இடைக்கால நிர்வாகத்தோடு எந்த அரசினுடைய தலையீடும் இல்லாமல் ஒரு நேர்த்தியாக நகர்த்தப்பட்ட காலமாக இருந்தது. முள்ளிவாய்க்கால் முடிவுக்கு கொண்டு வந்ததற்கு பிற்பாடு அதனுடைய முழுவதுமே மாற்றமடைந்த நிலையில் காணப்படுகின்றது. இப்படியான அந்த முள்ளிவாய்க்கால் 2009ஆம் ஆண்டுக்கு பின்பட்டதில் இருந்து தற்பொழுது வரை
தாயகத்தில் எப்படியான மாற்றங்களை நீங்கள் அவதானிக்கிறீங்களா? அந்த மாற்றங்கள் எப்படியான ஆரோக்கிய நிலைக்கு மாற வேண்டும் என்பதை நீங்கள் அவதானிச்சிருக்கிறீங்க? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிட்டது போல் 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு எங்களுடைய தேசம் மிகவும் ஒரு பாதுகாப்பாகவும் அல்லது ஒரு ஒரு கலை கலாச்சாரம் தமிழர்கள் எப்படி வாழ வேணும் என்ற ஒரு எடுத்துக்காட்டாக இருந்த ஒரு பிரதேசமாக இருந்தது. ஆனால் இன்று அது திட்டமிட்டு இலங்கை அரசாங்கத்தினால் பல கலாச்சார சீர்கேடுகள் போன்ற விஷயங்களை அவர்களால் என்கரேஜ் பண்ணப்பட்டு இன்று எல்லாம் அங்கே தலைகளாக இருக்கின்றது. குறிப்பாக நீங்கள் பார்த்தீர்களா என்று சொன்னால் இப்போ வடபகுதியிலே பார்த்தால் சில பேர் இளைஞர்களுக்கு இந்த போராட்டம் எதற்காக நடைபெற்றது என்று தெரியாது, அல்லது அவர்கள் அந்த அந்த கால ஓட்டத்திலே அவர்கள் அந்த கலாச்சார சீர்கேடுகளுக்குள் சென்று அந்த இந்த எங்களுடைய அந்த போராளிகள் அல்லது அந்த மக்கள் எதற்காக அவ்வளவு விலைகளை கொடுத்திருக்கின்றார்கள், இதெல்லாமே திட்டமிட்டு அங்கே அளிக்கப்பட்டு வருகின்றன. அது மட்டுமல்லாது இன்று உங்களுக்கு தெரியும் அந்த நில அபகரிப்பு திட்டமிட்ட முறையிலே இலங்கை அரசாங்கத்தினால் அது திட்டமிட்டு அங்கே நடைபெற்று வருகின்றது. அங்கே சென்று வருகிற குறிப்பிடுவதை பார்க்கும் பொழுது பல பிரதேசங்கள் ஆக்கிரமிக்கப்பட்டு கொண்டே சென்று விட்டன. அங்கிருந்து இளைஞர் யுவதிகள் தமிழ் இளைஞர் யுவதிகள் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கும் இலங்கை அரசாங்கத்தினால் கடந்த காலங்களிலே என்கரேஜ் பண்ணப்பட்டு வெளியேற்றுகிறார்கள். ஏனென்று சொன்னால் அங்கே அந்த தமிழ் பிரதேசங்களிலே எங்களுடைய மக்கள் வாழக்கூடாது என்பதிலே அந்த சிங்கள தேசம் மிகவும் கவனமாக இருக்கின்றன. ஆகவே அங்கே இருக்கும் அந்த எங்களுடைய மக்களை அந்த இடங்களில் பாதுகாப்பதற்கும் அல்லது மக்களுக்கான இந்த வேலை வாய்ப்புகள் போன்ற விஷயங்களை நாங்கள் புலம்பெயர்ந்து வாழும் நாடுகளில் இருக்கும் அமைப்புகளாக இருக்கலாம் அல்லது அந்த அந்த மக்களுக்கான பாதுகாப்பு அந்த போன்றவற்றை நாங்கள் உறுதி செய்ய வேண்டும். ஆகவே எப்படி நாங்கள் அதை உறுதி செய்யலாம் என்று சொன்னால் அங்கே நடந்த அந்த இனப்படுகொலைக்கான ஒரு நீதி, அதே நேரத்தில் ஒரு வடகிழக்கு இணைந்த ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு போன்ற விஷயங்களை நாங்கள் பிரித்தானிய தமிழர் பேரவை இப்போ ஐநாவிலே நாங்கள் இந்த நடந்த இனப்படுகொலைக்கான நீதி பொறிமுறையை உருவாக்குவதற்கு மட்டுமில்லாமல் ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வுக்கும் பல சர்வதேச முக்கியமான நாடுகளுடன் நாங்கள் வேலை செய்து வருகின்றோம். அதற்கான வேலை திட்டங்களும் நடைபெறுகின்றன. அது மிகவும் முக்கியம். நீங்கள் இப்போ இலங்கைக்கு சென்று வந்திருந்தால் தெரிந்திருக்கும், அங்கே எப்படி எங்களுடைய அந்த இனம் திட்டமிட்டு அந்த இடத்திலிருந்து அவர்கள் வெளியேற்றப்படுகின்றார்கள், அவர்களுடைய காணிகள் அபகரிக்கப்படுகின்றன அல்லது அவர்களை வெளிநாட்டுக்கு செல்வதற்கு என்கரேஜ் பண்ணுகிறார்கள். அங்கிருந்து எங்களுடைய மக்கள் இடம்பெயர்ந்தால் அந்த இடங்கள் எல்லாம் எம்டியாக போகும் பொழுது சிங்களவர்கள் அங்கிருந்து தமிழ் பிரதேசங்களை நோக்கித்தான் நகர்ந்து செல்கிறார்கள். ஆகவே இப்படியான விஷயங்கள் அங்கே அந்த 2009ஆம் ஆண்டுக்கு பிறகு நடந்து வருவது மிகவும் கவலையான ஒரு விஷயம். அந்த கலாச்சாரங்கள் அல்லது உங்களுக்கு தெரியும் அந்த எங்களுடைய திருக்கோயில்கள் அளிக்கப்படுகின்றன. ஈவன் கோட்டோட சிருந்து கூட அந்த கோயில்கள் இன்றைக்கு பௌத்தமயமாக்கப்படுகின்றன. இதுகள் நிறுத்தப்பட வேண்டும். இது சம்பந்தமாக கூட நாங்கள் உடனடியாகவே ஐநாவில் அந்த அதாவது ரிலிஜியஸ் ஸ்பெஷல் ரெப்பர்டர்ஸ் என்று சொல்லியிருக்கின்றார்கள். அவர்களுக்கு ஆவணங்களை கொடுத்து அவர்களையும் இலங்கை அரசாங்கத்திடம் அந்த கொஸ்டின்ஸை கேட்டு அழுத்தங்களை கொடுப்பதற்கான வேலைகளையும் செய்து வருகின்றோம். விடுதலை புலிகளுடைய காலத்தில் இருந்த காலத்தில் மதவாதம், பிரதேசவாதம், சாதியவாதங்களை கடந்து ஒரு தமிழினம் என்ற ஒருமித்த ஒரு குரலோடு பல வெற்றிகளை சாதித்த காலமாக அந்த காலத்தை நாங்கள் பார்க்கின்றோம் இல்லையா? எந்த ஒரு கோரிக்கைகளை முன்வைப்பதற்கும் அந்த கோரிக்கைகளுக்குரிய கனதியை ஒருமித்த குரலாக சொல்வதற்குமான சந்தர்ப்பங்கள் அந்த காலத்தில் உருவாக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் இந்த 2009 பிறகு இந்த சாதியவாதம், மதவாதம், பிரதேசவாதங்களுக்கோடு சேர்ந்து குழுவாதங்கள் எழுச்சி பெறுவதாக அல்லது அதிகரிப்பதாக பலர் மக்கள் மத்தியில் பல விசனங்கள் காணப்படுகின்றன. இது தொடர்பாக உங்களுடைய பார்வை என்ன? இந்த 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 குழுவாதங்கள் அமைப்புகளுக்கு ஊடாக குழுவாதங்கள் ஏற்படுவதற்கூடாக மக்களுக்கான நீதி கோரலுக்கான தடைகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அல்லது கேட்கப்படுகின்ற நீதி குரலுக்கான கனதி குறைக்கப்படுகின்ற நிலைமைகள் காணப்படுகின்றனவா? எப்படி நீங்க பார்க்குறீங்க? நிச்சயமாக நீங்கள் குறிப்பிடுவது போல் 2009ஆம் ஆண்டுக்கு முன்பு அங்கே எங்களுக்கு என்ற ஒரு தலைமை இருந்தது. அந்த தலைமை சரியான வழிநடத்தலில் எங்களுடைய மக்களை சென்றிருந்தார்கள். அந்த வழிநடத்தலின் அடிப்படையில் தான் இந்த குழுவாதமாக இருக்கலாம், நீங்கள் குறிப்பிட்ட பல விஷயங்கள் அங்கே இல்லாதொழிக்கப்பட்டிருந்தன. இன்று அங்கு உங்களுக்கு தெரியும், அங்கே இருக்கும்
ஈவன் அரசியல் கட்சிகளாக இருக்கலாம், அல்லது அங்கே இருக்கும் அந்த தமிழர்களுக்கென்று ஒரு ஒழுங்கான ஒரு தலைமை இன்னும் அங்கே இல்லை. அவர்கள் மக்களை வழிநடத்தி செல்ல வேண்டும். ஆகவே அது ஒரு பெரிய ஒரு வைக்கியமாக இருக்கின்றது. அது அங்கே இருக்கும் அந்த அரசியல் தலைவர்கள், மக்களால் தெரிவு செய்யப்பட்ட பிரதிநிதிகள் தான் அதை அங்கு இந்த மக்களோடு மக்களாக வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்கள் அதற்கான ஒரு பொறிமுறையை உருவாக்க வேண்டும். அதே நேரத்திலே அந்த மக்கள் ஏன் இன்று இந்த நிலைக்கு சென்றிருக்கின்றார்கள், வேலைவாய்ப்பு அல்லது இந்த போருக்கினால் பாதிக்கப்பட்ட மக்கள் இன்று அந்த போர் ட்ரூமாக்கள் தான் தொடர்ச்சியாக வாழ்ந்து வருகின்றார்கள். அவர்களுக்கு நீதி கிடைக்கவில்லை, அல்லது அவர்களுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த அதாவது ஒரு வேலை திட்டமாக இருக்கலாம், அதுக்கான ஒரு பொறிமுறை அங்கே உருவாக்கப்படவில்லை. இது போன்ற பல விஷயங்கள் இருக்கின்றன. ஆகவே இது நாங்கள் இங்கிருந்து அந்த நீதிக்கான வேலை திட்டங்களும் அல்லது சர்வதேச நாட்டினூடாக அந்த நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வு ஒன்றை கொண்டு வருவதற்காக வேலை செய்யலாம். அதை தாயகத்தில் இருக்கும் அந்த அரசியல் கட்சிகள் சார்ந்தவர்கள் நீங்கள் குறிப்பிட்ட அந்த விஷயங்களில் கவனம் செலுத்த வேண்டும். ஏனென்று சொன்னால் அது மிகவும் ஒரு மோசமான நிலையை கொண்டு செல்கின்றது. இதை இலங்கை அரசாங்கமும் இதை பாவித்து வருகின்றது. என்னென்று சொன்னால் அந்த மக்களை மீண்டும் ஒரு குழுவாதம் அல்லது இப்படியான ஒரு பிரச்சனைக்கு அவர்களை கொன்று அவர்களை என்கரேஜ் பண்ணி சென்றால் அந்த தேசிய போராட்டம் என்றது அங்கே இல்லாதொழிக்கப்பட்டு விட்டுரும். என்னென்னு சொன்னால் எங்களுடைய மக்களுக்குள்ளே இப்படியான ஒரு பிரிவு வந்து விட்டுரும். ஆகவே இது அங்கே உள்ள நான் நினைக்கின்றேன் அங்கே உள்ள அந்த அரசியல் கட்சி தலைவர்கள் தான் இதில் கவனம் செலுத்த வேண்டும் என்று நினைக்கின்றேன். நிச்சயமாக இன்னும் எங்களுடைய அபிலாஷைகள் தமிழ் இனத்தினுடைய நீதி கோரலுக்கான வழிநடத்துதலில் இன்னும் நிறையவே ஒருமைப்பட்ட குரல் ஒலிக்க வேண்டிய தேவை, அதற்கான இணைப்புக்கான செயற்திட்டங்களும் நடைமுறைப்படுத்த வேண்டிய தேவையும் எங்களுடைய கால ஓட்டத்தில் எங்களோடு சேர்ந்து இருக்கின்றது என்று சொல்லலாம். இந்த வகையில கவிதா, இந்த நேரத்திலே காணாமல் ஆக்கப்பட்ட மக்களுடைய அந்த குரல் இன்னும் வீதியோரங்களில் அந்த தாய்மாருடைய தந்தையர்களுடைய சகோதரர்களுடைய குரல் இன்னும் வீதியோரங்களில் ஒலித்து கொண்டே இருக்கிறது. தங்களுடைய சகோதரங்களுக்கான அல்லது தங்களுடைய உறவுகளுக்கான தேடலில் இன்னும் களைப்படைந்து விடாமல் அவர்களுடைய வாழ்வு கூட மரணத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கிற வாழ்வாக இருப்பது ஒரு பெரும் அவலமாக பெரும் வலியாக இருக்கின்றது. இந்த வகையில் இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்களுடைய நிலைப்பாடு தொடர்பாக நீங்க கண்ட சாட்சியம் அல்லது நீங்கள் உணர்ந்து கொண்ட விதம் எப்படி அந்த காலத்தில் இருந்தது என்பதை நினைவு கூற முடியுமா கவிதா? கண்டிப்பா. நான் கண்ட சாட்சியம் நாங்க வட்டுவாகல்ல இருந்து இராணுவ கட்டுப்பாட்டுக்கு வரைக்க நாங்கள் 5 போராளிகளை, தாய் தகப்பன் இல்லாத 5 போராளிகளை, ஒரு போராளி அவர் குடும்பத்தோடையும் எங்களோட சேர்ந்து உள்ளுக்கு வாரார். அப்போ வரைக்கும் அந்த 5 நாங்கள் ஓமந்தையில எங்களை தடுத்து வைக்க இராணுவம் அறிவிக்கணும், நீங்க போராளிகளா இருந்த எல்லாரும் எங்கள்கிட்ட ஒரு பதிவை மாத்திரம் மேற்கொண்டுட்டு நீங்கள் உங்களோட குடும்பத்தினரோட சேர்ந்து உள்ளுக்கு போகலாம், இராணுவ கட்டுப்பாட்டுக்குள்ள போகலாம் என்று சொல்லும்போது அதை நம்பி எங்களோட அந்த 4 போராளி, அவர் தாய் தகப்பன் இல்லாத போராளிகளா இருந்த சமயத்துல அந்த 4 போராளிகளும் தாங்கள் போறோம், நாங்கள் போய் அவைகிட்ட பதிஞ்சிட்டு நாங்கள் திருப்பி உங்களோட வாரம்னு சொல்லிட்டு போய், அப்ப நாங்க சொல்றோம் இல்லை நீங்க போக வேண்டாம், உள்ளுக்கு வந்துட்டு பிறகு நீங்கள் போகலாம்னு சொல்லி, இல்லை நாங்க போயிட்டு அவைகிட்ட சொல்ல மதிச்சு அவை நாங்க அந்த 4 பேரையும் அவைகிட்ட நாங்க கொடுத்துட்டு அந்த குடும்பத்துல அவருக்கு இன்னொரு போராளி அவருக்கு புலேந்தரன் பேர், அவர் தான் தன் ஃபேமிலியை விட்டு போட்டு குடும்பத்தை எங்களோட விட்டு போட்டு தானும் போயிட்டு வரணுன்ற 2 பிள்ளைகள் தகப்பன் போனவர். ஆனா இன்று வரையும் அந்த 4 பேர்ல 3 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், 5 பேர்ல 3 பேர் விடுவிக்கப்பட்டிருக்கிறோம், புனர்வாழ் அளிச்சு அவை விடுவிக்கப்பட்டிருக்கிறோம். அதுல 2 பேர் இன்று வரையும் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கிறோம். கண்ணால கண்ட சாட்சி, எங்களோட கைகளால கொடுத்த மக்களாவே நாங்கள் கொடுத்த 2 பேர் இன்று வரையும் எங்கே என்று தெரியாது. இப்ப கேட்டா நாங்க கொடுக்கவே இல்லையா, நாங்க தரையில இது போல ஆயிரக்கணக்கான மக்கள், ஆயிரக்கணக்கான போராளிகள், ஆயிரக்கணக்கான மக்கள் காணாமல் ஆக்கப்பட்டிருக்கணும். 12,000க்கு மேற்பட்டவர்கள் காணாமல் ஆக்கப்பட்டதாக அறிக்கைகள் கூறுகின்றன. அதுக்கு மேற்பட்டவர்கள் இன்னும் இருக்கலாம் என்று பலருடைய உறவுகளுடைய ஏக்கம் இன்னும் சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. இந்த நேரத்துல சுதா, இந்த காணாமல் ஆக்கப்பட்டவர்கள் தொடர்பாக பேசுகின்ற பொழுது இந்த மக்களுடைய காணாமல் ஆக்கப்பட்டவர்களுக்கான அலுவலகம் ஒன்று திறக்கப்பட்டது.
அந்த அலுவலகத்திலான எந்த முனைப்புமே எடுக்கப்படவில்லை. அந்த மக்கள் தொடர்ச்சியாக குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள், ஐநா நோக்கி குரல் எழுப்பிக் கொண்டே இருக்கின்றார்கள். அவர்களுடைய குரல் இப்பொழுது கேட்கப்படுகின்றதா, அல்லது தொடர்ச்சியாக அவர்கள் கூவிக்கொண்டே இருக்க வேண்டும் என்ற நியதி அவர்களுக்கு இருக்கின்றதா? எப்படி இந்த கால கடத்தலில், இந்த காலம் கடந்து செல்லலில் உங்களுடைய அவதானிப்பு அல்லது அந்த மக்களுக்கான ஆதரவு, அல்லது பல பல பெற்றோர்கள் இறந்திருக்கிறார்கள், தங்களுடைய குழந்தைகளுடைய அந்த புகைப்படங்களை வைத்துக் கொண்டே தேடிக்கொண்டிருக்கின்ற அந்த தாய்மார் மரணித்திருக்கிறார். ஆகவே இவர்களுடைய குரல் தொடர்ச்சியாக ஒரு வீணான ஒரு குரலாக இந்த வீதியோரங்களில் கூவப்பட்டு கொண்டிருக்க போகின்றதா? எப்படி பாக்குறீங்க? நல்ல கேள்வியாக. என்னென்னு சொன்னால், காணாமலாக்கப்பட்ட உறவுகளினுடைய அந்த, அதாவது அவர்கள் சார்பான அந்த கேம்பெயின் நாங்கள் லண்டன் பிரித்தானிய பாராளுமன்றத்தில் ஆரம்பிக்கப்பட்ட பின்பு இன்று ஐநாவில் அது ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கின்றது. நான் நினைக்கின்றேன் இந்த மே 18 எங்களுடைய நிகழ்வு ட்ரஃபால்கர் நடைபெறும் பொழுது அது சார்பாகவும் ஒரு நல்ல ஒரு செய்தி ஐநாவிலிருந்து எங்களுடைய மக்களுக்கும் அந்த காணாமல் பட்ட உறவுகளுக்கும் வந்து சேரும். என்று சொன்னால், அவர்கள் அங்கே அந்த அம்மாமார்கள் தொடர்ச்சியாகவே ஐநாவுக்கு வருகின்றார்கள். இந்த முறையும் அவர்கள் கடந்த மார்ச் மாதம் நடைபெற்ற அந்த ஐநா அமர்வில் கூட வந்திருந்தார்கள். பல நாடுகளுடனான சந்திப்புகளை ஏற்படுத்தி இருந்தோம். அவர்களும் அந்த நாடுகளை சந்திப்பதற்கான ஏற்பாடுகளை செய்திருந்தோம். அவர்களும் அங்கே வந்து நாடுகள், அது மட்டுமில்லாது ஐநாவை சந்தித்திருந்தார்கள். ஆகவே இந்த 15 வருட காலத்திலே அவர்களுடைய அந்த போராட்டம் மிகவும் ஒரு முக்கியமான போராட்டமாக அங்கே பார்க்கப்பட்டிருக்கிறது ஐநாவை. ஏனென்று சொன்னால், எந்த ஒரு இனத்தினுடைய அந்த காணாமல் பட்ட உறவுகள், உங்களுக்கு தெரியும் அர்ஜென்டினாவில் என்ன நடைபெற்றது, இதே போன்ற பல போராட்டங்கள் நடைபெற்றன. அதே போல் இங்கு எங்களுடைய மக்கள் தொடர்ச்சியாக பல வருடங்களாக அவர்கள் இறந்து கொண்டு இருக்கும் தருவாயிலும் பலர் அந்த போராட்டத்தை தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றார்கள். அதற்கான நீதி வெகு விரைவில் நிச்சயமாக கிட்டும். என்று சொன்னால், இந்த பொறிமுறை நான் குறிப்பிட்டது போல் இந்த ஓஸ்லாப், அதாவது இந்த ஐநாவிலே 2021-22 கொண்டு வரப்பட்ட பொறிமுறை, அந்த பொறிமுறையினிலே ஒரு முக்கியமான ஒரு விஷயம் இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகள், அவர்களுடைய பார்ட்டிசிபேஷன், அவர்கள் அங்கே கொடுக்கின்ற அந்த ஆதாரங்களை வைத்து தான் அடுத்த நான் சொன்ன அந்த கிரிமினல் ப்ராசிக்யூஷன்ஸ் வருவதற்கான பல வழிகள் இருக்கின்றன. ஆகவே இந்த 15 வருஷத்திலே மிகவும் முக்கியமாக இந்த காணாமல் ஆக்கப்பட்ட உறவுகளின் அந்த ஒரு போராட்டமும், அல்லது அவர்களுடைய அந்த உறவுகளை அவர்கள் கொண்டு சென்று கையளித்தவர்கள், கவிதா குறிப்பிட்டது போல் தாய்மார்கள் பிள்ளைகளை கையளித்தது, அல்லது கணவர்மாரை கையளித்தது. நாங்கள் பாதிக்கப்பட்ட அந்த விக்டிம்ஸோடு தொடர்ச்சியாக வேலை செய்து வரும் பொழுது, நேற்று கூட பலருடன் கருத்திருந்தோம், அவர்கள் அந்த இறுதியிலே கண்ட காட்சிகள், அதாவது திட்டமிட்டு எப்படி அவர்களை அங்கே ஏற்றி சென்றார்கள். உங்களுக்கு தெரியும், இறுதியிலே அந்த ஃபாதர் பிரான்சிஸோடு பல போராளிகளை அவர்கள் அங்கே பஸ்ஸில் ஏற்றி சென்றார்கள். அங்கே ஏற்றி சென்றவர்கள் எங்கே என்று தெரியாது. பல இளைஞர்கள், சின்ன பிள்ளைகள் அங்கே ஏற்றி செல்லப்பட்டார்கள். இவர்கள் எல்லாம் காணாமலாக்கப்பட்டிருந்தார்கள். ஆகவே அவர்களுடைய அந்த போராட்டம் நிச்சயமாக வீண் போகாது. அதற்கான நல்ல செய்திகளும் வந்த வண்ணம் இருக்கும். நம்பிக்கையோடு காலத்தை கடத்த வேண்டிய கட்டாயத்தில் இருக்கின்றோம். அதற்காக எங்களுடைய மக்களுக்கான நீதி ஒன்றுதான், அல்லது அவர்கள் வேண்டுகின்ற நீதிக்கான ஒரு காத்திருப்பு தான் இன்னும் கால கடத்தலில் அவர்களுடைய உயிரை இன்னும் தக்க வைத்துக் கொண்டிருக்கின்றது என்று நம்புகிறேன். கவிதா, இந்த நேரத்தில் இன்னும் ஒரு கேள்வி உங்களிடம் கேட்கலாம் என்று நினைக்கின்றேன். இந்த முள்ளிவாய்க்கால் பகுதியில் மனித பேரவலம் நிகழ்ந்த அந்த பகுதியில் ஈழத்தமிழினத்துக்கு, ஒரு மனித குலத்திற்கு இழைக்கக்கூடாத அல்லது இழைக்கப்படக்கூடாத பாரதூரமான மனித உரிமை மீறல்கள் அங்கு நடந்திருக்கின்றதாகவே பார்க்கின்றோம். அது முதலாவதாக அவர்களுக்கான உணவு, அவர்களுக்கான அந்த அடிப்படையாக கிடைக்கக்கூடிய உணவின்றி கூட மக்கள் தவித்ததாகத்தான் தொடர்ச்சியாக நாங்கள் அறிகின்றோம். அந்த வகையில் அந்த மக்களுடைய அந்த அந்த உணவு, உடை அல்லது வாழ்விடம் அற்று தவித்த அந்த கணங்களை நீங்க எப்படி பாக்குறீங்க? அந்த நேரத்துல முள்ளிவாய்க்கால் கஞ்சி என்று இப்பொழுது அடையாளப்படுத்துகின்ற நிலை ஒவ்வொரு வருடமும் நினைவு கூறப்படுகின்றது.
இந்த வகையில் அந்த எப்படியாக உணவில்லாமல் நீர் இல்லாமல் அந்த காலங்கள் தவிக்கப்பட்டது என்பதை நினைவு கூற முடியுமா கவிதா? கண்டிப்பாக நினைவுற முடியும். அது எப்படின்னு சொன்னா, மக்கள் வந்து உண்மையாகவே நான் ஒரு உண்மையான சம்பவத்தை உங்களுக்கு சொல்றேன்னாக்கா, என்ட ஒரு ஃப்ரெண்ட் ஒரு ஆள், எங்கட ஒரு பக்கத்து வீடு, நாங்கள் மெல்லாவில் இடம்பெயர்ந்திருக்கும் போது இருந்த பக்கத்து வீட்டுக்கார பிள்ளை உண்டு. அந்த பட்டினி சாவுன்றத நாங்கள் மற்ற நாடுகள்ல எல்லாம் சொல்லத்தான் கேள்விப்பட்டிருப்போம், பட்டினியால சாகுறாங்க. கண்ணால பார்த்த ஒரு உண்மையான சம்பவம் இது. அந்த பிள்ளைக்கு வந்து ஒரு குழந்தை கிடைச்சிருந்த டைம்ல அவக்கு வந்து சாப்பிட்றதுக்கு வசதி இல்லை, சாப்பிட்றதுக்கு உணவு இல்லை, அங்க உணவு இல்லை. ஏன்னா அந்த உணவு கஞ்சி வந்து கொடுக்கப்பட்டு கொண்டிருந்த சமயத்துல அவ போய் அந்த கஞ்சியை கூட அவன் அம்மா வாங்கி வந்து கொடுக்கறதுக்கு பயம். ஏனென்றா முதல் அவன் லைன்ல அவன் அப்பாவும் வந்து அவன் தம்பியும் வந்து லைன்ல நிக்கிற சந்தர்ப்பத்துல அங்க செல்லடிச்சு அந்த தம்பியும் அவன் அப்பாவும் இறந்துட்டினா. ஒரு மகனும் இந்த பிள்ளையும் அவன் அம்மாவும் தான் அந்த குடும்பத்துல மிஞ்சி இருந்தது. அவன் அம்மாவும் சிறு சிறு காயங்களோட அவ தப்பி இருந்ததால அந்த லைன்ல போய் அந்த கஞ்சியை கூட வாங்கி குடிக்காம அந்த பிள்ளை பட்டினியால செத்தது. கண்டிப்பா பட்டினியால செத்தது. அந்த கண்ணால பார்த்த ஒரு சாட்சியா நான் இருக்கு. இப்படி எவ்வளவு மக்கள் லைன்ல போய் நிக்கிற சந்தர்ப்பத்துல ட்ரோன்ல பார்த்துட்டு செல்லடிக்கிறது, திட்டமிட்டு மக்களை கொலை செய்திருக்கிறாங்க ஸ்ரீலங்கா இராணுவத்தினர். உடுப்பே கிடையாது, உடுப்பு இல்லை, குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லை. நான் ஒரு முள்ளிவாய்க்கால் பகுதியில வந்து ஒரு சிறு கிடங்கு, ஒரு இன்னொரு கிடங்குல மழை தண்ணி தேங்கி நின்ற இடத்துல துணி போட்டு அந்த துணியை வந்து புழிஞ்சுதான் நாங்க தண்ணியா குடிச்சு நாங்கள் மக்கள் வந்து. அதுல நானும் ஒரு ஆள் துணி போட்டு தண்ணியை வந்து புழிஞ்சு குடிச்ச மக்கள்ல நானும் ஒரு ஆளா இருக்கிறேன். கண்டிப்பா வர்ணிக்க முடியாத ஒரு இனப்படுவது, அவ்வளவு கொடூரம் நடந்திருக்கு அந்த நாட்டில். கண்ணீர்களோடு இன்னும் விக்கி நிற்கின்ற நினைவுகள் மாத்திரமே இந்த முள்ளிவாய்க்காலில் மிஞ்சி கிடக்கின்றன. இந்த மனங்களில் இருக்கின்ற அந்த வலிகளை யாராலுமே வர்ணித்து விட அல்லது வடித்து விட முடியாத ஒரு வலியாகத்தான் இருக்கின்றது. ஒரு மனித பேரவலத்துக்கான அத்தனை மனித உரிமை மீறல்களும் நிகழ்த்தப்பட்ட ஒரு களமாகவே இந்த முள்ளிவாய்க்கால் இருக்கின்றது. இன்று எங்களுக்கு வெறிச்சோடி வெற்று மரங்களாக தெரிகின்ற அந்த பெரு நிலப்பரப்பில் இத்தனை படுகொலைகள், இத்தனை மனித குலம் பல சாவுகளை சந்தித்திருக்கின்றது, பல மனித உரிமை மீறல்களை சந்தித்திருக்கின்றது என்பது இந்த நினைவேந்தல்களோடு மீண்டும் மீண்டும் நினைவு கூறப்பட வேண்டிய, அதே வேளையில் இந்த 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 நீதி கோரலுக்காக தொடர்ச்சியாக இயங்க வேண்டிய அந்த முனைப்பை மீண்டும் மீண்டும் தமிழினத்திற்கு அறைகூவி நிற்கின்றது என்று நான் நிற்கின்றேன். கவிதானுடைய கண்ணீர், அவருடைய ஒவ்வொரு கணங்களும் கூட அவருக்கு வலியை அல்லது ஒரு நடுக்கத்தை, அதை நினைத்து பார்க்க முடியாத அந்த பெரு வேதனையை தருகின்ற ஒரு காலங்களாக அந்த காலங்கள் இருந்திருக்கின்றன. எத்தனையோ உறவுகளை தொலைத்திருக்கின்றோம், எத்தனையோ உணர்வுகளை இழந்திருக்கின்றோம். இப்படி ஒரு சம்பவம் எங்களுடைய இனத்துக்கு நடந்ததென்றே நினைக்க முடியாத ஒரு நிலையில் இருக்கின்றோம். மீழ்ச்சி இருக்குமா, விடுதலை இருக்குமா, நீதி கிடைக்குமா என்ற ஏக்கத்தோடும் கூட இன்னும் அந்த சாட்சியங்களா இருக்கின்ற ஒவ்வொருவருமே காத்து கொண்டிருக்கின்ற அல்லது இந்த செயற்பாடுகளோடு இயங்குபவர்களுடைய செயற்பாடுகளில் பலாபலன்களை எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற சாட்சியங்களாக கவிதா போன்றவர்கள், எத்தனையோ சாதாரண மக்கள், ஈழத்தமிழின மக்கள் காத்து கொண்டிருக்கிறார்களாகவே பொறுப்புணர்வோடு இந்த செயற்திட்டங்களில் இறங்குபவர்கள் நியாயத்தை நோக்கி நடத்த வேண்டும், நகர வேண்டும், அதில் வெற்றி காண வேண்டும், அவர்களுக்கு ஒத்தாசையாக ஈழத்தமிழிடம் இருக்க வேண்டும் என்பது காலத்தினருடைய கட்டாயமாகவே இருக்கிறதாகவே மே 18 நினைவேந்தலுக்கான காலம் மாத்திரமல்ல, அது எங்களுடைய நீதி கோரலுக்கான முனைவுகளை சர்வதேசத்துக்கு ஒரு இனத்துக்கு இனப்படுகொலை நடந்தது என்பதை அறைகூவி சொல்லுகின்ற ஒரு நாளாகவும் இந்த நாள் இருக்க வேண்டும் என்பது ஒரு கட்டாயமான நிலைப்பாடாக இருக்கிறது. இதில் மாற்று கருத்தை இருக்க முடியாது என்றுதான் நினைக்கின்றேன். இந்த வகையில் பிரித்தானிய தமிழர் பேரவை மே 18 ட்ரஃபல்ஸ்கர் ஸ்கொயரில் நினைவேந்தல் நிகழ்வுகளை ஆயத்தம் செய்திருக்கிறார்கள். அது தொடர்பான அறிவித்தல்கள், அது தொடர்பான அறைகூவல்கள், அழைப்புகள் சுதா உங்களுடைய விவரங்களுக்கூடாக சொல்ல முடியும்? கவிதா குறிப்பிட்டது போலக்கா, அந்த நீங்கள் கேட்டிருந்த கேள்வி, அங்கே அந்த உணவுக்காக நின்றவர் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல்கள் அல்லது உணவு களஞ்சியங்கள் மீது திட்டமிட்டு நடத்தப்பட்ட தாக்குதல், மருத்துவ சிகிச்சை பெறுவதற்காக நின்றவர்கள் அல்லது ஹாஸ்பிட்டல், எங்களுடைய அந்த வைத்தியசாலைகள் மீது, உங்களுக்கு தெரியும், வைத்தியசாலைகள் மீது அவர்கள் தொடர்ச்சியாக அங்கே அந்த
குண்டுமலைகளை பொழிந்து வரும் பொழுது இடங்கள் மாறி அவர்கள் அங்கே வைத்தியசாலை என்று சொல்லி காட்டுவதற்காக ரெட் கிராஸ் சைன்ஸை போட்டிருக்கிறார்கள். அந்த சைனை பார்த்து அந்த ரெட் கிராஸ் சைன் இருக்கிற இடங்கள் எல்லாம் தொடர்ச்சியாக இலங்கை இராணுவத்தின் வான்படையினரான தாக்குதல்கள் அல்லது அந்த ஆர்டிலரி மல்டிபரல் போன்ற தாக்குதல்கள் வந்து திட்டமிட்டு எங்களுடைய மக்களை அங்கே இனப்படுகொலை செய்திருக்கிறார்கள். அவ கண்கண்ட ஒரு சாட்சியாக அந்த குறிப்பிட்ட அந்த நிகழ்வுகள் பல பேரை கண்டிருக்கின்றோம். இந்த தண்ணி எப்படி அவர்கள் தண்ணிகள் இல்லாமல் எப்படி தண்ணியை குடித்திருக்கிறாங்க. ஆகவே இந்த நிகழ்வு மிகவும் நீங்கள் குறிப்பிட்டது போல் ஒரு நினைவு நிகழ்ச்சி. அதற்கு அங்காலே எங்களுக்கு நடந்த அந்த இனப்படுகொலைகளை நாங்கள் சர்வதேசத்தில் எடுத்து வருவது மிகவும் ஒரு முக்கியம். அதனூடாகத்தான் அந்த தமிழ் மக்கள் அல்லாத மக்கள் மீது எங்களுடைய அந்த போராட்டம், அந்த போராட்டத்துக்கான நியாயம், படுகொலை செய்யப்பட்டதுக்கான நீதி போன்ற விஷயங்களை நாங்கள் பெறலாம். ஆகவே இந்த மே 18 ட்ரஃபால்கர் ஸ்கொயர் உங்களுக்கு தெரியும், சாரிங் கிராஸ் ஸ்டேஷன் அருகாமையில் இருக்கின்றது. எல்லாருக்கும் மிகவும் ஒரு தெரிந்த ஒரு பிரபலியமான இடம். மத்திய லண்டன்லே நாங்கள் பல போராட்டங்களை அங்கே நடத்தி இருக்கின்றோம். இந்த முறை இது சனிக்கிழமை வருகின்றது. ஆகவே இந்த சனிக்கிழமை என்று சொன்னால் பாடசாலை விடுமுறைகள் இருக்கின்றன. எல்லாருக்கும் தெரியும், பிள்ளைகள் தற்பொழுது எக்ஸாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இருந்தாலும் இது ஒரு சனிக்கிழமை வாரப்படியால் ஒரு 2 மணி நேரம் எங்களுடைய அந்த மக்கள் கொத்தாக கொல்லப்பட்ட எங்களுடைய மக்களுக்காகவும் எங்களுடைய அந்த மண்மீட்புக்காக நின்று போராடிய அந்த போராளிகளுக்காக நாங்கள் 2 மணி நேரம் நாங்கள் எங்களுடைய அந்த நேரத்தை எங்களுடைய மக்கள், பிரித்தானியாவில் இருக்கும் எங்களுடைய மக்கள் வந்து நேரத்தை அவர்களுக்காக செலவிட வேண்டும் என்று சொல்லி, அவர்கள் இல்லை என்று சொன்னால் நாங்கள் இன்று இந்த நாட்டில் இல்லை, இந்த உலக பந்திலே இன்று நாங்கள் ஒரு வாழ்ந்து வருகின்றோம் என்று சொன்னால் அந்த போராட்டமும் அந்த போராட்டத்தில் உயிர் நீத்த எங்களுடைய மக்களும் அந்த போராளிகளும் தான் காரணம். ஆகவே நாங்கள் என்னதான் நாங்கள் பிஸியாக இருந்தாலும் தயவு செய்து நான் இந்த மக்களை கேட்டுக்கொள்வது என்று சொன்னால், இந்த எங்களுடைய போராட்டம் 2009 முடிவெட்டதல்ல. அங்கே அந்த இறந்தவர்களுக்கான நீதி, எங்களுக்கான ஒரு தேசம், எங்களுக்கான ஒரு நாடு போன்றவற்றை நாங்கள் அங்கே எங்களுடைய மக்கள் ஒரு அமைதியாக நிரந்தரமாக வாழணும் என்று சொன்னால் அது எங்களுடைய கையில் தான் இருக்கின்றது. ஆகவே அந்த ட்ரஃபால்கர் ஸ்கொயரிலே 4 மணியிலிருந்து 7 மணி வரை எங்களுடைய அந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. அங்கே அந்த நிகழ்வுகள் இந்த முறை மிகவும் வித்தியாசமாக ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றது. கலாச்சாரத்தை எங்களுடைய கலை வடிவத்தின் ஊடாக எங்களுடைய மக்கள் மீது நடத்தப்பட்ட இனப்படுகொலையை கொண்டு வருவதற்கான ஏற்பாடுகளும் அங்கே நாங்கள் செய்திருக்கின்றோம். ஆகவே ஒரு மிகவும் பிரமாண்டமாக எங்களுடைய அந்த நிகழ்வுகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கின்றன. தயவு செய்து ஒரு விடுமுறை காலம், அதாவது ஒரு வீக்கெண்ட் என்ற முறையிலே எல்லா மக்கள், பிரித்தானியா மத்திய லண்டனை அண்மித்திருக்கிற மக்கள் மட்டுமல்ல, பிரித்தானியா வெளிப்புற பகுதிகளிலேயும் பல ஆயிரக்கணக்கான மக்கள் நாங்கள் இன்று வாழுகின்றோம். தயவு செய்து இந்த நிகழ்விலே வந்து கலந்து எங்களுடைய மக்களுக்கான அஞ்சலி, அதே நேரத்தில் எங்களுடைய மக்களுக்கான நீதி வென்று சர்வதேசத்தை நோக்கி எங்களுடைய குரல்களை கொடுப்பதற்கு ஒரு 2 மணி நேரம் நீங்கள் உங்களுடைய நேரங்களை செலவிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம். என்று சொன்னால் பல பேரை நாங்கள் சந்திக்கும் பொழுது நீங்கள் குறிப்பிட்டது போலத்தான் எல்லாரும் மிகவும் பிஸியாகத்தான் இருப்போம். நாங்கள் வேலை, பிள்ளைகள், வீடு என்று சொல்லி இருப்போம். இருந்தாலும் நாங்கள் அந்த இறுதி கணத்தை யோசிக்க வேண்டும். அந்த 2009 இந்த காலப்பகுதியில என்ன நடக்கும்? வீடு இல்லை, வேலை இல்லை, அல்லது எங்களுடைய மக்கள் உணவு இல்லை, உடுக்க உடை இல்லை போன்ற விஷயங்களை எல்லாத்தையும் விட்டு அவர்கள் உயிர்களை பாதுகாப்பதற்காக தேடி செல்லும் பொழுது தேடி கொண்டார்கள். இதை நினைவில் கொண்டு அனைவரும் இந்த 18 சனிக்கிழமை இந்த நிகழ்வில் வந்து கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டு. நன்றி சுதா. இந்த வலிகளோடு சாட்சியமாக நிற்கின்ற எங்களுடைய கவிதாவோடு சேர்ந்து அந்த சாட்சியங்களின் மீது நின்று நீதி கோரலுக்காக குரல் கொடுக்கின்ற பிரித்தானிய தமிழர் பேரவையின் பிரதிநிதியாக இன்று எங்களோடு சுதா அவர்கள் கலந்து கொண்டிருந்தார். வாழ்வு போராட்டம், விடுதலை போராட்டம் தொடர்பாக இந்த போராட்ட வடிவங்கள் மாற்றம் அடைகின்றன. நாங்கள் எங்களுடைய அனுபவம், கற்றுக்கொண்ட பாடங்களிலிருந்து போராட்ட வடிவங்கள் மாறுகின்றன. அந்த போராட்ட வடிவங்களை மாற்றி அதற்காக போராடுவதும் கூட ஒரு இனத்தினுடைய ஒரு அநீதி இழைக்கப்பட்ட இனத்தினுடைய வல்லமையாகவும் இருக்கின்றது. ஆகவே அந்த வல்லமையின் நிமித்தம் நின்று கொண்டு எங்களுடைய போராட்ட வடிவங்களுடைய மாற்றங்களில் நின்று கொண்டு நாங்கள் எங்களுடைய நீதிக்கான தேடலுக்கு எங்களையும்
ஒருவராக இணைத்துக் கொள்ள வேண்டிய கடமை ஒவ்வொரு தமிழ் இனத்திற்கும் இருக்கின்றது என்று நினைக்கின்றேன். இந்த சாட்சியாக நிற்கின்ற கவிதா மாத்திரமல்ல, அல்லது அதில் பாதிக்கப்பட்டவர்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய உறவுகளை இழந்தோ அல்லது அதற்கு முதல் நாங்கள் இந்த புலம்பெயர்ந்த தேசங்களில் வாழ எங்களுக்கு நிர்பந்திக்கப்பட்டிருந்தாலும் கூட இனத்தினுடைய ஒருமித்த அந்த நீதிக்கான குரல் கொடுத்தலில் எங்களுடைய பங்களிப்பு, எங்களுடைய மனச்சாட்சிக்கு தகுந்த பங்களிப்பு இடம்பெற வேண்டும் என்பது இந்த காலத்தில் ஒவ்வொரு தமிழினமும் ஏங்கி நிற்கின்ற ஒரு தேடலாக இருக்கிறது. ஆகவே சுதா உங்களுக்கு குறிப்பிட்டது போல 2-3 மணத்தியாலங்கள் உங்களுக்கான நிறத்தை இது மக்களுக்கானது, என்னுடைய மக்களுக்கானது, என்னுடைய ரத்த உறவுகளுக்கானது, என்னுடைய இனத்தினுடைய மீட்சிக்கானது, என்னுடைய நீதி கோரலுக்கானது, என்னுடைய மக்களுடைய இனவழிப்பை சர்வதேசத்துக்கு எடுத்து கூறுவதற்கான என்னுடைய பங்களிப்பானது என்ற அந்த முனைப்போடு, அந்த தார்மீக கடமையோடு ஒவ்வொருவருமே இணைய வேண்டிய தேவை இருக்கின்றது. ஆகவே நிச்சயமாக உங்கள் எல்லோருடைய பங்களிப்போடும் ஒருமித்த குரலாக எங்களோட குரலை ஓங்கி செல்லக்கூடிய காலத்தின் தேவையில் இந்த ஆத்ம சாந்திகளோடு நினைவேந்தல்களோடு எங்களுடைய நீதி குரலுக்கும் ஒன்றாக இணைவோம் என்று கேட்டுக்கொண்டு, இந்த விவரங்கள் இதில் காட்டப்பட்டிருக்கின்றன. நீங்கள் இலகுவாக செல்லக்கூடிய புகையிரத நிலையங்களும் உங்களுக்கு இதில் காண்பிக்கப்படுகின்றன. ஆகவே எல்லோரும் இணைந்து இந்த நினைவேந்தலுக்கூடாக எங்களுடைய ஒருமித்த குரலை காட்டுவோம் என்று கேட்டுக்கொள்கின்றேன். இணைந்து கொண்ட சுதா மற்றும் கவிதா உங்கள் இருவருக்கும் எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். எல்லோரும் சேர்ந்து குரல் கொடுப்போம், எல்லோரும் சேர்ந்து எங்களுடைய இனத்தினுடைய மீட்சிக்காக உழைப்போம் என்று கூறி உங்களுக்கு விடை தருகின்றேன். நன்றி. நன்றி நேர்களே. மே 18 மறக்க முடியாத காலமாக இருக்கின்ற பட்சத்தில் இந்த எல்லோருடைய, ஏற்கனவே நான் கூறியது போல, எல்லோருடைய ஒருங்கிணைவோடும் இந்த மே தினத்தை நினைவு கூறுவோம். எங்களுடைய இனத்துக்காக தொடர்ந்து எங்களால் ஆன முயற்சிகளை எடுப்போம் என்று கூறிக்கொண்டு இன்னும் ஒரு நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து அன்போடு விடை பெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். 15ஆம் ஆண்டு முள்ளிவாய்க்கால் தமிழின அழிப்பு நினைவு நாள் பிரித்தானியா. மே 18, 2024 சனிக்கிழமை. ஆண்டுகள் பல கடந்தும் நீதிக்காகவும் சுதந்திர வேட்கையோடு மண்ணின் விடுதலைக்காகவும் இறுதிப் போரில் வதைக்கப்பட்ட கொல்லப்பட்ட உறவுகளுக்காகவும் லண்டன் மாநகரில் அணிதிரள்வோம் வாரீர். வழமை போன்று மத்திய லண்டனில் சாரிங் கிராஸ் நிலக்கல் தொடருந்து நிலையத்துக்கு அண்மையில் ட்ரஃபல்கர் ஸ்கொயர், லண்டன் WC2N 5DN மதியம் 4 மணிக்கு பொதுக்கூட்டத்துடன் நிகழ்வுகள் ஆரம்பித்து மாலை 7 மணி வரை நினைவு கூறப்பட உள்ளது. தாயக விடுதலைக்காக தொடர்ச்சியாக குரல் கொடுப்போம், அயராது செயல்படுவோம், சர்வதேசத்தை எம்பக்கம் திருப்புவோம். தமிழரின் தாகம், தமிழீழ தாயகம். தொடர்புகளுக்கு பிரித்தானிய தமிழர் பேர். உடல்கள் சீதறி அழிந்த பொழுதும் உணர்வை இழக்க